ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஃப்ரிட்ஜில் ஐஸ் கட்டிகள் அதிகமாக பிடிக்குதா? கரண்ட் பில் உங்கள் வீட்டில் அதிகமாக வருதா? நான் சொல்கிற மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் ஐஸ் கட்டிகள் பிடிக்கவே செய்யாது. அது மட்டும் இல்லாமல் கரண்ட் பில்லும் நமக்கு பாதியாக குறையுங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். இது கூடவே நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம குக்கர் விசில் போடும்போது பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் அந்த கேஸ்கட் வழியாக தண்ணி லீக் ஆகுங்க. நாளாக இந்த கேஸ்கட் கொஞ்சம் லூஸ் ஆன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி லூஸ் விட்டுருச்சு அப்படின்னா நமக்கு தண்ணி ஒழுக ஆரம்பிக்கும். நம்ம குக்கரில் என்ன சமைச்சாலும் தண்ணி லீக் ஆகும். அந்த மாதிரி இருக்கிறப்பவும் நமக்கு விசில் போடும்போது விசில் வராது. அந்த மாதிரி இருக்கிறப்ப வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கேஸ்கட்டை எடுத்து இந்த மாதிரி ஃப்ரீசருக்குள்ளே வச்சுருங்க. ஃப்ரீசருக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் எப்போ சமைக்க போகிறீங்களோ குக்கரில் அப்போ இதை எடுத்து நீங்கள் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கேஸ்கட் நல்லா டைட் ஆயிரும். தண்ணியும் நமக்கு லீக் ஆகாது. ஸோ நமக்கு விசிலும் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செகண்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் குக்கரில் பருப்பு அல்லது மட்டன் சிக்கன் நீங்கள் எந்த குழம்பு வச்சாலும் நம்ம இதை மூடி போட்டு குக்கர் விசில் போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த பருப்பு அல்லது அந்த குழம்புலாம் அப்படியே வெளியே லீக் ஆயிரும் இல்லையா? அந்த மாதிரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த மூடி ஃபுல்லாகவே அப்படியே கரையாயிருங்க. அதுக்கப்புறமா நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்கும். இதை போட்டு தேய்ன்னு நம்ம ரொம்ப நேரம் க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும். இனி நம்ம அந்த மாதிரி க்ளீன் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி பருப்பு அல்லது ஏதாவது குழம்பு குக்கரில் நீங்கள் வேக வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த டிஷ்யூ பேப்பரை இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டாக மடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதை இன்னொருக்கா இந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். இது போல் நீங்கள் ஃபோல்டு பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஓரத்தில் ஒரு சிசர் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம இந்த மாதிரி அந்த மூடிக்கு மேலே போட்டு விட்டுடலாம். பாருங்கள், நான் வீடியோவில் காட்டுற மாதிரி போட்டு விட்டுருங்க. இதுக்கு மேலே நம்ம குக்கர் விசில போட்டுடலாம். இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் வேக வச்சு பாருங்கள். உங்களுக்கு ஒவ்வொரு விசிலும் வரும்போது அந்த பருப்பு அல்லது ஏதாவது குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் கலெக்ட் ஆயிருங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த டிஷ்யூ பேப்பரை தூக்கி குப்பையில் போட்டுடலாம். டிஷ்யூ பேப்பருக்கு பதிலாக நீங்கள் நியூஸ் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், மூடி எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. இனி நமக்கு கை வலிக்க தேய்க்கணும்னு அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேர்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம கடைகளில் ஸ்வீட் அல்லது மயோனைஸ்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி டப்பா கிடைக்கும் இல்லையா? இந்த மாதிரி டப்பா தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி டப்பா இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு சின்ன டப்பா இருந்துச்சுன்னா அது கூட எடுத்துக்கலாங்க. இப்போ அடுத்ததாக இதில் ஃபஸ்ட்டு லேயராக நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நான் தூள் உப்பு தான் சேர்த்துருக்கேன். தூள் உப்பு தான் சேர்க்கணும்னு இல்லை, நீங்கள் தூள் உப்புக்கு பதிலாக கல் உப்பு கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ அடுத்ததாக இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம். அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, சமையலுக்கு பயன்படுத்துறது, அதுதான். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. இப்போ அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது என்னன்னா ஒரு எலுமிச்சை பழத்தை பாதியாக கட் பண்ணிட்டு அதில் இந்த சென்டர் பீஸாக இது போல் நீங்கள் சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கங்க. இதை இந்த மாதிரி அந்த பேக்கிங் சோடாக்கு மேலே போட்டு விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு கத்தியை நல்ல நெருப்பில் சூடு பண்ணிவிட்டு இது போல் நீங்கள் அந்த மூடிக்கு மேலே சுற்றி ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜில் அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் எந்தவித கெட்ட வாடையும் இல்லாமல் ஒரு ப்ளசண்ட்டான ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்குங்க. இது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அல்லது 2 வாரத்துக்கு ஒரு தடவை உள்ளே நம்ம சேர்த்துருக்குற அந்த லெமன் இருக்குது பாருங்கள், அதை மட்டும் தூக்கி போட்டுட்டு இன்னொரு எலுமிச்சப்பழம் எடுத்து அதில் நீங்கள் சென்டர் பீஸ் இது போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். பேக்கிங் சோடாவும் உப்பும் நம்ம தூக்கி போடணும்னு அவசியம் இல்லைங்க. இதே இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபோர்த்து டிப் என்னன்னு பார்க்கலாங்க. ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் ஐஸ் கட்டி அதிகமாக பிடிக்குதா? கரண்ட் பில் அதிகமாக வருதா? நான் சொல்கிற மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள். ஐஸ் கட்டி பிடிக்கவே செய்யாது. இதனால் கரண்ட் பில்லும் நமக்கு பாதியாக குறையுங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு சூப்பரான சொல்யூஷன் ரெடி பண்ண போகிறோம். இதில் நம்ம ஒரு பாதி அளவுக்கு சுடு தண்ணி எடுத்து சேர்த்துக்கங்க. கொதிக்க தண்ணி இருக்கக்கூடாது. கை பொறுக்கிற சூட்டில் இருந்தாலே போதுங்க. இப்போ அடுத்ததாக நான் ஒரு எலுமிச்சப்பழத்தை பாதியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்குள்ளே இருக்கிற அந்த விதை எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். விதையை எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த எலுமிச்சப்பழச்சாறை நல்லா பிழிஞ்சு எடுத்து சேர்த்துக்கலாங்க. பாதி எலுமிச்சப்பழச்சாறு நீங்கள் சேர்த்திங்கனாலே போதுங்க.
இந்த மாதிரி எலுமிச்சப்பழச்சாறு சேர்த்துட்டு அந்த எலுமிச்சப்பழ தோலையும் இந்த தண்ணிக்குள்ளேயே சேர்த்துக்கங்க. அடுத்ததாக இதில் நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். நான் வந்து தூள் உப்பு எடுத்திருக்கேங்க. இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. கல்லுப்பு வந்து சேர்க்க வேணாங்க. கல்லுப்புவை விட தூள் உப்பு தான் நமக்கு வந்து நல்லாவே எஃபெக்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து சீக்கிரமாகவும் அந்த தண்ணியில் வந்து கரைஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 1 ஸ்பூனை வச்சு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கங்க. நம்ம வந்து சுடு தண்ணியில் உப்பு சேர்த்துருக்கிறதுனால நமக்கு அந்த உப்பு வந்து சீக்கிரமாகவே கரைஞ்சிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சொல்யூஷன் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம ஃப்ரீசரை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாங்க. ஃப்ரிட்ஜ் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்விட்சை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ப்ளக்கையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடணுங்க. அப்போ தான் நமக்கு வந்து சேஃபாக நம்ம வந்து க்ளீன் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்விட்சை ஆஃப் பண்ணிடுங்க, ப்ளக்கையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணலாம். சில பேர் வந்து அப்படியே ஸ்விட்ச் போட்டு வச்சுட்டே க்ளீன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கண்டிப்பாக செய்யாதீங்க. நமக்கு வந்து சேஃப்டி தான் முக்கியங்க. இப்போ அடுத்ததாக நம்ம வந்து ஃப்ரீசரை க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரீசருக்குள்ளே வச்சுருக்க பொருள் எல்லாத்தையுமே வெளியே எடுத்துருங்க. நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஐஸ் கட்டிகள் வந்து பிடிக்கலை. ஏன்னா நான் வந்து 15 நாளைக்கு ஒரு தடவையாவது க்ளீன் பண்ணிடுவேங்க. அதனால ரொம்ப அதிகமாக ஐஸ் கட்டிகள் பிடிக்கலை. இந்த மாதிரி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுறப்ப நமக்கு ஐஸ் கட்டி பிடிக்கவே செய்யாதுங்க. நம்ம ரெடி பண்ணி எடுத்த இந்த சொல்யூஷன் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம அந்த பாதி எலுமிச்சப்பழ தோல் வந்து சேர்த்துருந்தோம் பார்த்திங்களா, அந்த எலுமிச்சப்பழ தோலை வந்து இந்த தண்ணியில் அப்பப்போ முக்கி எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ரீசருக்குள்ளே எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி நம்ம எலுமிச்சப்பழ தோல், உப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது அதில் வந்து எவ்வளோ விடாப்பிடியான கரையாக இருந்தாலும் அது எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஐஸ் கட்டியும் பிடிக்காதுங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் 15 நாளைக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே ஐஸ் கட்டி பிடிக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ரீசருக்குள்ளே எல்லா பக்கமும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு காட்டன் துணியை வச்சு எல்லா பக்கமும் நல்லா தொடச்சி எடுத்துருங்க. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீசரில் வந்து அந்த ஐஸ் எல்லாம் டீஃப்ராஸ்ட் பண்ணுறதுக்கு டீஃப்ராஸ்ட் பட்டன் ஒன்று இருக்கும், அதை கொடுப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஐஸ் எல்லாம் மெல்ட் ஆகி வர்றதுக்கு நமக்கு வந்து 2லேருந்து 4 மணி நேரம் ஆகுங்க. இதனால் பார்த்திங்கன்னா நமக்கு கரண்ட் பில் தான் அதிகமாக வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு. ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசருக்குள்ளே நம்ம வந்து நான்வெஜ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுனால ஒரு மாதிரி பேடு ஸ்மெல்லாம் அடிக்கும் இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணுறதுனால அந்த பேடு ஸ்மெல் எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகிடுங்க. எந்தவித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லா க்ளீனாக நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாங்க. இதுதான் ஃபைனல் ஸ்டெப்பு. இதுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் அல்லது ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து உப்பு சேர்க்க போகிறோம். தூள் உப்பு தான் எடுத்துருக்கேங்க. இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி 1 ஸ்பூன் எடுத்து சேர்த்திங்கனாலே போதுங்க. இந்த மாதிரி உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இதில் வந்து ரெண்டாவதாக என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயில், அதாவது தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்திங்கனாலே போதுங்க. இப்போ வந்து இந்த உப்பும் தேங்காய் எண்ணெயும் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுக்கங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை இந்த மாதிரி ஃப்ரீசருக்குள்ளே வச்சுட்டு நம்ம வந்து இதை கையில் எடுத்து இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா தொடச்சி விட்டுறலாங்க. இந்த மாதிரி அந்த ஃப்ரீசருக்குள்ளே எல்லா பக்கமும் நல்லா தொடச்சி விடுங்க. முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ரீசருக்குள்ளே எல்லா பக்கமும் தொடச்சி விட்டதுக்கப்புறமா துணியை வச்சு துடைக்கிறதெல்லாம் இருக்கவே கூடாதுங்க. அப்படியே நீங்கள் வந்து உப்பு, கோகோனட் ஆயில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஐஸ் கட்டிகள்லாம் பிடிக்காமல் இருக்குங்க. எந்தவித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நமக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியும்.
15 நாளைக்கு ஒரு தடவை நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வீட்டு ஃப்ரீசரை க்ளீன் பண்ணி பாருங்கள். ஐஸ் கட்டிகள் பிடிக்கவே செய்யாது. இதனால் கரண்ட் பில்லும் நமக்கு வந்து பாதியாக குறையுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.